ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. திரும்ப திரும்ப கேட்குறாங்களேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பவும் கூட உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியலையா? இல்ல சொல்ல விருப்பம் இல்லையா? இப்போதைக்கு நீ என்ன கேட்குறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அந்த விஷயம் இப்போதைக்கு வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனோட அம்மா வந்து சொல்லிடுறாங்க. நிலா ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு அடுத்து தான் திவ்யா இருந்துட்டு நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன நிலா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. இல்ல நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நீ உன்னோட பாட்டுக்கு சோழன் கூட கிளம்பி போயிட்ட. அதுக்கப்புறம் ராகவ் எவ்வளோ டென்ஷன் ஆனா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிடுறாங்க. நீ இன்னும் இந்த பேச்செல்லாம் மாற்றலையா? இந்த விஷயம் மட்டும் ராகவ் தெரிஞ்சதுன்னா அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிடுறாங்க. ராகவ் ஃபீல் பண்ணுவாரா? வேணா நாளைக்கு ஆஃபீஸில் போயிட்டு பாரு. ராகவ் உனக்காக நீ எல்லாரும் வரதுக்கு முன்னாடி அவரும் வந்து உட்காந்துட்ருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்லிடுறாங்க. நிலாவும் சந்தேகத்தோட ஆஃபீஸ்க்கு ரொம்பவே லேட்டாக போகிறாங்க. நிலா வந்து உடனே என்ன நிலா ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவ் இருந்துட்டு ரொம்பவே பதட்டமாக நிலா கிட்ட கேட்கவும், நிலா இருந்துட்டு திவ்யாவை பார்க்குறாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, ராகவ் உன்னை விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உனக்கு கன்ஃபார்ம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.